நம் தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். அது மாத்திரம் இல்லை, எளியவர்களின் எளியவர்களின் சிறுமைப்பட்டவர்களின் ஜெபத்தை ஒருபோதும் அலட்சியம் பண்ணாதவர். ஆம், அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. அதில் அண்ணன் தம்பி நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அண்ணன் திடீர்னு இறந்துடுறாரு. அப்போ சொத்து பிரித்து வரும்போது அந்த தம்பிக்காரன் என்ன பண்ணுறான், பொதுவாக அண்ணன் தம்பிக்கு பாகு பிரிக்கும்போது முதல்ல வர்றது அண்ணனுக்கு, பின்னாடி இருக்கிறது தம்பிக்குன்னு தான் வரணும். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், அன்னிக்கு பின்னாடி இருக்கிறத கொடுத்துட்டு, அண்ணன் வீட்டுக்கு பின்னாடி இருந்ததை கொடுத்துட்டு இவன் முன்னாடி இருக்கிறத எடுத்துக்கிட்டான். அப்போ அண்ணி கேட்குறாங்க, அப்பா எனக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துடலாம்லப்பா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தரமாட்டேன்றான். இல்லை நீ பின்னாடியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி இருந்துக்கிறான். அவங்க எவ்வளவோ தடுக்க பார்த்தும் முடியலை. கெஞ்சி பார்த்தாங்க, கேட்டு பார்த்தாங்க, முடியலை. ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் வச்சுட்டாங்க. விடுங்க ஆண்டவரே, சரி ஆண்டவரே, நீர் நியாயம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இவன் கொஞ்ச நாளில் வீடு கட்டிடுறான். கொஞ்ச நாளில் பார்த்தா இவங்க கட்டி முடித்து அந்த வீட்டுக்குள்ளே கூட போகலை. ரோடு விரிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அளக்கும்போது அந்த இடத்த அளக்கும்போது கரெக்டாக இவன் வீடு வரைக்கும் மட்டும் அளந்து அந்த கட்டடத்தை இடிச்சிட்டு பின்னாடி இருக்கிறதெல்லாம் அவங்க ஒன்றும் டச் பண்ணலை. அப்போ இந்த அம்மாவோட வீடு காப்பாற்றப்படுது. அப்போது அவனே நினைக்கிறான், ஐயையோ நான் அன்னைக்கு மாதிரியே நான் பின்னாடி போயிருந்திருக்கலாமோ, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு. பிரியமானவர்களே, அந்த தாயாரனுடைய ஜெபம் மாத்திரமல்ல, கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். அந்த தம்பி அன்னிக்காரிக்கு தீமை தான் செஞ்சான். ஆனால் ஆண்டவர் அதை நன்மையாய் மாற்றினார். அந்த தாயாருடைய ஜெபத்தை கேட்டார். அவர் எளியவர்களின் கூக்குரலை அவர் கேட்கிற தேவன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் அநேகர், நம்ம குடும்பத்தினராக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல இருக்கலாம், தீமை தான் செய்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு நன்மை செய்கிறதுக்கு ரொம்ப ஆளுகள் கம்மி தான். இவன் எப்படி இந்த இடத்த விட்டு இவனை தூக்கலாம், இவனுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணலாம், ஏமாற்றலாம்னு சொல்லி அந்த மாதிரி தான் காரியங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உண்மை உள்ளவர்களுக்கு அங்கே இடமே இல்லை. தானியேல் கூட பாருங்களேன், உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆனால் அவனை சிங்க குகையில் தான் போட்டாங்க. ஆனால் முடிவு என்ன, கர்த்தர் காப்பாற்றினார். தேவன் கைவிட மாட்டார் பிரியமானவர்களே. அவர் உண்மை உள்ளவர்கள், அவங்க கைவிடலை. தீமை செய்ய நினைச்சாங்க, ஆண்டவர் நன்மையாய் தான் மாற்றுவார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நமக்கு தீமை செய்தவர்களை நாம் பதிலுக்கு பழி வாங்காமல், கர்த்தர் சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்கே உரியது, விட்டுருவோம். நம்மளால் சிலரால் பழி வாங்க முடியாது. அவங்களுக்கு அதுக்கு தகுதியும் திறமையும் இல்லை, அவங்களால அது முடியாது. ஆனால் என்ன செய்வாங்க, ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுவாங்க. கர்த்தர் ஜெபத்தை ஒருபோதும் தள்ளாதவர். எளியவர்களின் ஜெபத்தை, திக்கற்ற விதவையின் ஜெபத்தை தேவன் புறக்கணிக்காத தேவன். நன்மை செய்தே தீர்வார். தீமையை இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் யாராவது நமக்கு தீமை செய்திருந்தால் நிச்சயமாக பிரியமானவர்களே, அந்த தீமையை நம் தேவன் நன்மையாய் மாற்றி தருவார். நம்பிக்கையோடு இருங்கள், ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துருக்க, அவர் பெரியவர், நிச்சயமாய் நம் தலையை உயர்த்துவார். God bless you.